ராஜேஸ்வரி, வணக்கம். கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் ஆகியோருக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க திருநெல்வேலி நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. இதுவே தற்போது இருக்கும் செய்தி. தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹேமா தற்போது இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். இதனை அடுத்து சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் இருவரையும் சிபிசிஐடி தரப்பு அவர்களது கஸ்டடிக்கு எடுத்து செல்கின்றனர். இன்று காலை சிபிசிஐடி போலீசார் சரவணன் மற்றும் சுர்ஜித் இருவரையும் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி திருநெல்வேலி தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இந்த விசாரணையில் தற்போது நீதிபதி ஹேமா இந்த உத்தரவினை அளித்திருக்கிறார். சுர்ஜித், சரவணன் 2 நாள் சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தலாம். 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மீண்டும் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹேமா உத்தரவிட்டுள்ளார். ராஜேஸ்வரி, கடந்த ஜூலை மாதம் கவின் உயிரிழந்த நிலையில் ஆணவ படுகொலை நடந்ததில் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதலில் தமிழ்நாடு மாநில காவல்துறையினர் விசாரித்து வந்த இந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய சுர்ஜித் மற்றும் சரவணன் இருவரையும், அவரது தந்தை சரவணன் இருவரையும் தங்களது காவலில் எடுத்து விசாரித்தால்தான் இதன் உண்மை தன்மைகள் தெரிய வரும் என சிபிசிஐடி 8ஆம் தேதி மனு அளித்திருந்தனர். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. காலை முதல் நடைபெற்ற விசாரணையில் சரவணன் மற்றும் சுர்ஜித் தரப்பு வழக்கறிஞர் சிபிசிஐடி காவலுக்கு இவர்கள் 2 பேரையும் எடுத்துச் செல்வதை கடுமையாக எதிர்த்து வாதிட்டார். இந்த கைதே சட்டவிரோதம் என குறிப்பிட்டார். ஆனால் நீதிபதி ஹேமா தற்போது சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்கும் வழக்கு தான் நடைபெறுகிறது. எனவே அது குறித்து தற்போது இங்கு பேச தேவையில்லை என குறிப்பிட்டு இவர்கள் இருவருக்கும் சிபிசிஐடி காவலுக்கு 13ஆம் தேதி வரை செல்வதற்கான ஆணையை தற்போது பிறப்பித்துள்ளார். சிபிசிஐடி காவல்துறையினர் சுர்ஜித் மற்றும் சரவணனை தற்போது தங்கள் கஸ்டடியில் எடுத்து கொண்டு செல்கின்றனர். ராஜேஸ்வரி.